அன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இருட்டுக்கு மேலே இருட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பலவீனத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை பலவீனம் இருக்கிறதா? நெருக்கத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை நெருக்கம் இருக்கிறதா? நிந்தனைக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நிந்தனம் இருக்கிறதா? துக்கத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறதா? கடன் பிரச்சனைக்கு மேலே மேலும் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு மரண போராட்டம் இருந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? கீழே வாசியுங்கள். இப்ப கவனிங்க, அவர் எங்க போனார் தெரியுமா? கடலுக்கு அடியில தரை இருக்கு தெரியுமா? தரை மேல எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் உயரத்துக்கு கப்பல் இருக்கு. அந்த கப்பலை தள்ளி விட்டுறாங்க. அந்த கப்பல் வராரு, அவர் உள்ள போயிட்டே இருக்கிறாரு, கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. உள்ள போகும்போது எதை பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பர்வதங்களின் அடிவாரங்கள், அதாவது கடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க இருங்க, கடலுக்குள்ள எப்படி பூமியில என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன தாவரங்கள், என்னென்ன மலைகள் எல்லாம் இருக்கிறதோ, அதே போல கடலுக்குள்ள இருக்கிறது. இப்போ பூமி பரப்பளவு அதிகமா கடல் பரப்பளவு அதிகம் என்று கேட்டால் எது அதிகம் தெரியுமா? கடல் பரப்பளவு. அப்ப அந்த கடல் பரப்பளவுக்குள்ள நீங்க கடலுக்குள்ள போகும்போது பார்த்துக்கொள்ளுங்க, பெரிய மலைகள் கடலுக்குள்ள இருக்கும். இங்க எப்படி மலைகள் பார்க்குறீங்க? இந்த மலைகள் போல பல மலைகள், கல்மலைகள் இருக்கும், தாவர மலைகள் இருக்கும், பல ஜீவராசிகள் இருக்கும், பல பிராணிகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு எட்டாத பார்க்காத சில காரியங்களை கடலுக்கு அடியில் பார்க்கலாம். இவர் என்ன செஞ்சிட்டாரு? கடலுக்கு அடியில் தரமட்ட வரைக்கும் அவர் போயிட்டார். எப்படி போயிட்டார்னா, பர்வதங்களில் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியில் தாழ்பால்களே என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பூமியின் தாழ்பால்கள், அதாவது பூமியை பார்க்காத அளவுக்கு. அடுத்து பாருங்க, ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணை அழிவுக்கு தப்பிவித்தீர். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த யோனா மூலமா சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மரண போராட்டம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. மரணத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க கூடாது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, இது நம்மளை கொண்டு போகுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவரை கழுத்தில் கடல் பாசி சுற்றுது, கையில் ஆளி சுற்றுது, சமுத்திரத்துக்கு அடியில் போயிட்டார். சமுத்திரத்துக்கு அடியில் மலைகளை பார்க்குறாரு, சமுத்திரத்துக்கு அடியில் இருக்க தரையை பார்த்துட்டாரு. ஆனால் தரையை பார்த்துட்டாரு, அவர் மனதுக்குள்ளே அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? நீர் என்னை பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அவர் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? நீரின் பிராணனை அழிவுக்கு. ஒருவேளை ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா போய் சேர்ந்துருப்பாரு. மீன் ஒரே கப்பு, ஆண் வாயை பிளந்து ஒரு கடி கடிச்சா அவளும் என்ன செஞ்சிடும்? சதை நொறுங்கிடும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அழிவுக்கு தப்பி வைத்தேர். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். பார்த்தீங்களா? ஆத்மா முழுவதும் தோய்ந்து போய்விட்டது, ஆத்மா முழுவதும் சோர்ந்து போய்விட்டது, ஆத்மாவில் இருக்கிற தைரியம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆத்மா தோய்ந்து போய் கவலைப்பட்டு முடிய போகுது. அப்படிங்கிற நேரத்தில் அந்த கடலுக்கு அடியில், அந்த சமுத்திரத்துக்கு அடியில், அந்த மீன் வயிற்றுக்குள்ள என் தேவாதி தேவனை, என் ராஜாதி ராஜனை அந்த யோனா நினைக்கிறார். கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், பலவீனமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் எண்ணத்தில் அந்த தேவனை நினைங்க, அந்த இயேசுவை நினைங்க, அந்த இரட்சகரை நினைங்க. யோனா கொண்டான போராட்டம் நம்மளுக்கு வர முடியாது. நம்மளுக்குள்ள ஒருத்தன் கடலில் தள்ளினாலும் சரி, கடலில் பாதியை போகும்போது நம்ம உயிர் போயிடும். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு வாட்டி ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது, ஒரு உடன்குடிக்கு ஒரு ஊழியத்துக்கு போனோம். அப்போ அந்த ஊழியக்காரங்க பக்கத்தில் தான் மணப்பாடு, வாங்க போயிட்டு வருவோம், மணப்பாடு போயிட்டு வருவோம், ஒரு அரை மணி நேரம் தான் மணப்பாடு அப்படின்னாங்க. சரி, மணப்பாடு போயிட்டோம். அந்த மணப்பாடில் ஃபுல்லாக கத்தோலிக்க உடன்குடி பக்கத்தில் இருக்குது. மணப்பாடு ஃபுல்லாக கத்தோலிக்க குடும்பங்கள் தான் இருக்குது. நிறைய ஷூட்டிங் படம்லாம் எடுப்பாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய சர்ச்சஸுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு சில பேர் அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்க படகுல பிரயாணம் பண்ணாங்க. உடனே நம்ம பிள்ளைங்களும் படகுல பிரயாணம் பண்ணுவோம் அப்படின்ச்சு. இன்னைக்கு போவோம் அப்படின்னா
சரின்ட்டு உட்காந்தாச்சு. உட்காந்து போட்டில் உட்கார வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த போட்டில் நகட்டி அவன் மோட்டரை சர்ன்னு ஸ்டார்ட் பண்ணி சர்ன்னு வளைஞ்சி பாருங்கள். இப்படி தான் லேசாக வளைஞ்சிச்சு, எனக்கு பக்குன்னுச்சு. அப்போ அகஸ்டினா சின்ன பிள்ளை, பாப்பா நீ இங்கே வந்துடு, என் பக்கத்தில் உட்காந்துரு, இங்கே வாஞ்சல் பக்கத்தில் உட்காந்து அந்த பிள்ளை இறுக பிடிச்சிக்கிட்டேன். பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தா கடலில் பார்த்தா ஒரு மீன் தவ்வுது, ஒரு மீன் குதிக்குது, ஒரு மீன் ஓடுது, அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறோம். அந்த படகு ஓட்டுற அப்படி ரொம்ப அப்படி அப்படி வளர்க்குறான். நம்மளுக்கு இங்கே ஈரக்குலை நடுங்குது. படகுல உட்காந்துருக்கிற நமக்கு ஒரு சும்மா அந்த கடலை ஒரு பாதி தூரம் போயிட்டு திருப்பி இப்படி வளைக்கிறாரு. வளைக்கும் போது பக்குன்னு இருக்கு. கடலை பார்க்கும்போது படக்கு அந்த கரை சேர்ற வரைக்கும் பார்த்துக்கொள்ள, கரை சேர்ற வரைக்கும் படக்கு அடிக்குது. அந்த நேரத்தில் நினைப்பு வருது, படகில் மூழ்கி 28 பேர் செத்தார்கள். முந்தானத்து பேப்பரை பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. படகு கவிழ்ந்தது, ஆட்சியிலே படகு கவிழ்ந்தது, 350 பேர் செத்தார்கள் அப்படிங்கிற நியூஸ்லாம் முந்தி படித்ததெல்லாம் அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. பாருங்கள், பிசாசை பாருங்கள். அப்போ அந்த படகு பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்க வேலையில் தான் அவன் செத்தான், இவன் செத்தான், அவன் போனான், அவன் இருந்தான், படகு கவிழ்ந்தது, படகு மூழ்கடிக்கப்பட்டது, அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு போனபடியால் அந்த படகு கவிழ்ந்தபடியால் 350 பேர் அதே இடத்துல மாண்டார்கள் அப்படின்னு அந்த செய்திலாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு மனதில் வந்துக்கிட்டு இருக்கு. படக்குன்னு வருது. நான் என் பிள்ளைகளை பார்க்குறேன், அதுக்கு என்னே பார்க்குதுங்க, இது பார்க்குது. கொஞ்சம் கூட ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் அப்படிலாம் ஒன்றுமே வரல. பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாம் படக்குன்னு இருக்கு. அப்படியே பிடிச்சி கரையில் வந்து இறங்கி அந்த தரையில் அப்படி காலை வச்ச பிற்பாடு தான் ஒரு சிரிப்பு வந்தது. பார்த்து வரீங்க, அது வரைக்கும் ஒரு சிரிப்பு வரல. பார்த்துக்கொள்ளுங்க, படக்குன்னு இருந்துச்சு. அனுபவத்தில் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ படகுல போய்கிட்டு இருந்த ஒரு கடலில் பிரயாணம் பெறுகிற நமக்கு இப்படிப்பட்ட படபடப்பு வந்துச்சுன்னா, ஆனால் இவர் கடலுக்கு உள்ளே போய் ஆளி சுத்த விட்டு, பாச்சி சுத்த விட்டு, ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போய் இவ்வளோத்தையும் அனுபவிச்சு வந்திருக்காருன்னா, உண்மையிலே இவர் உண்மையிலே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அந்த நேரத்தில். அப்போ அந்த நேரத்தில் கர்த்தரை அவர் நினைச்சார். நினைச்சிட்டு பாருங்க, அங்கே தாங்க ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார், அங்கே தாங்க துதியை ஏறெடுக்கிறார். எங்க ஒரு இருட்டுக்குள்ள, ஒரு மீன் வயிற்றுக்குள்ள என் தேவனை மகிமைப்படுத்துறார். பார்த்துக்கொள்ளுங்க. நடக்கிற காரியம் நான் சொல்றேன். இது எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டுனா உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட ஒரு இருட்டான வாழ்க்கையில ஒரு திமிங்கலத்துக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு பெரிய மரண போராட்டமான பலவீனம் ஒரு திமிங்கல வயிற்றுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடன் பிரச்சனை கழுத்துக்கு வந்துருச்சு, ஏன் வாழ்ற, செத்துரு அப்படி நிலைமையில இருக்கிறோம். அப்போ ஒரு திமிங்கல வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். போராட்டம், பிரிவினை எல்லாமே வருது, ஒரு திமிங்கலம் வயிற்றுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் அந்த திமிங்கலம் வயிற்றுக்குள்ள அந்த யோனா செய்த காரியத்தை இன்னைக்கு பிரச்சனை மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நீங்க செஞ்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றி ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு இந்த மாதம் முடிவதுக்குள்ள உங்களுக்கு அவர் செய்ய போறாரு. அதுக்கு தான் ஆராதனை வேலையில ஆவியானவர் சொன்னாரு, என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா, உன் நம்பிக்கை வீண் போகாது, என் சமூகத்துக்கு வரும்போது உன் பிரச்சனையை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி ஆராதனை வேலையில பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தினாரு. அந்த ஆவியை இன்னைக்கு சொல்றாரு. பார்த்து கொள்ளுங்க, வாசிங்க அடுத்து. அப்பொழுது பாருங்க, விண்ணப்பம் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்திலே, உங்களுடைய சமூகத்திலே வந்து சேர்ந்தது. யோனா எங்க இருக்கிறாரு, ஆலயம் எங்க இருக்கிறது, தேவ பிரசன்னம் எங்க இருக்குன்னு கேட்டா, அவர் கடலுக்குள்ள விண்ணப்பம் பண்ணும்போது, மீன் வாய்க்குள்ள விண்ணப்பம் பண்ணும்போது, அந்த விண்ணப்பம் அது ஆவியாக பறந்து வருகிறது. வார்த்தை என்பது ஆவி, ஜெபம் என்பது ஆவி. நம்முடைய விண்ணப்பத்தை நம்ம வார்த்தை சொல்லும் போது, வார்த்தை பேசும்போது அது ஆவி போல கடந்து போகிறது. புரியுதா உங்களுக்கு? இங்க இருங்க, இப்போ உங்க உடம்புக்குள்ள ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆவி இருக்கா இல்லையா? நான் ஆவியை கண்ணால பார்க்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணால பார்த்துருவீங்களா ஆவியை? சரி, காத்த கண்ணால பார்ப்பீங்களா? காத்த கண்ணால பார்த்துருக்கீங்களா யாராவது? காற்று இறைச்சலை பார்த்துருக்கிறோம், காற்று அடிக்கும் போது மரம் ஆடுறதை பார்த்துருக்கிறோம். ஆனா காற்று எப்படி இருக்கும், காத்தானது எப்படிப்பட்டது என்பதை கண்ணால நம்ம பார்த்துருக்கிறோமா? அதே போல நம்முடைய ஆவியை கண்ணால பார்க்க முடியாது. இப்ப என்னுடைய ஆவியை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கேன் எடுத்து சரீரத்தை அறுத்து நெஞ்ச பிளந்து ஆவியை பார்க்க போறேன், ஆவியை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு யாராவது ஆவியை காட்ட முடியுமா? உங்க சரீரத்தை கிழிச்சு ஆவியை காட்ட முடியுமா? ஆவியை காட்ட முடியாது. அந்த ஆவி வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன்ல ஒரு ஆவி போயிடுச்சுன்னா, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, எப்படி இருக்கிறீங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன வாயி அந்த சரீரத்தில் அந்த ஆவி போச்சுன்னா அவங்க அடுத்து பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா?
வாங்க பிரதர் உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ரொம்ப பர்சனலாக இருக்கிறீங்க, இந்த அழகா இருக்கீங்க, என்னக்கா சேலை நீங்க சூப்பரா இருக்கு, ஏக்கா உங்க முடிக்கு இந்த சேலைக்கு உங்க இந்த டொங்கடாக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்னக்கா அப்படின்னு சொன்னவாயே அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆவி போச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த சரீரம் படுத்து கிடுங்க. அப்புறம் என்னக்கா எப்படி இருக்கிறீங்க, என்னக்கா அப்ப நான் கேட்பாங்க. அடுத்து பிரேதம் எப்போ வருதுன்னு கேளு. பிரேதம் வந்துகிட்டு இருக்கா ஆஸ்பத்திரியில இருந்து. நேத்து அந்த அக்கா நல்லா இருந்தாங்க, அந்த அக்கா அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அடுத்த நாள் செத்து போயிட்டாங்க, ஆவி போச்சு சொன்ன பிறகு சடனா எப்போ வரப்போகுது, பிரேதம் எப்போ வரப்போகுது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்ப அந்த அக்கா பேச அந்த அக்கா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்க போறாங்க. நேராச்சு, டைம் முடிஞ்சு போச்சுப்பா, சரியா இருக்காதுப்பா, வெடிச்சிரும்பா, சீக்கிரம் இந்த டயத்துக்குள்ள அடக்கம் பண்ணுப்பா, சீக்கிரம் பிரேதத்தை கொண்டு வாங்கப்பா அப்படியே சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. பேரை சொல்லி சொல்லுவாங்களா? அவர் தூக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம சரீரத்தில் இந்த ஆவி போச்சுன்னா வாயின் வார்த்தை மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சரீரத்துக்குள்ள ஆவி போச்சுன்னா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிரேதம், பிணம், சடலம், பூத உடல் இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆவியை ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் ஆவியை பார்க்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆவியை பார்க்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த மீன் வயிற்றுக்குள்ள அவர் ஜெபிக்கிற ஜெபம் அது காற்று போல ஆவி போல கடந்து தேவன் இருக்கிற இடத்துக்கு போய் சேருகிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு ஆலயத்தில் போய் சேருகிறத பார்த்துக்கொள்ளுங்க. அது சேர்ந்தவன் நடக்குது பாருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நமக்கு வருகிற கிருபையை நம்ம போக்கடிக்கிறோம். ஆவியானவர் சொன்ன காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நேரம் கடந்து விட்டது, நேரம் கடந்து விட்டது. எப்போது முடிப்பார்? உங்கள் துக்கம் மாறப்போகுது. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னொரு, நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்துருந்தால் போகும்போது எல்லாரும் 1,00,000 வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுட்டோம்னா, ஒருத்தர் வர்றாரு டக்குன்னு ஒரு பெரிய சூட்கேஸை கொண்டுட்டு, ஐயா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உங்கள் சபை விசுவாசி எல்லாத்துக்கும் இன்னும் 1 மணி நேரத்தில் 1,00,000 ஒரு ஆளும் கொடுக்க போகிறேன் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போது இந்த ஐயா வந்து பிறந்தநாள் கொண்டாட முடியும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் 1,00,000 கொடுக்க போகிறார். ஆனால் 1 மணி நேரம் தாமதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்து 1,00,000 வாங்கி கொண்டு போகலாம் அப்புறம் ஒரு அறிக்கை வந்தோம். நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல திட்டமாக உட்காருவீங்க. இப்போ ஆனால் அப்போ திட்டமாக உட்காருவீங்க. ஆமாவா இல்லையா? மத்தியானம் 2 மணி ஆனாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். 4 மணி ஆனாலும் சரி இந்த இடத்த விட மாட்டேன். 1,00,000 வாங்கி மொதல் அந்த 25,000 இந்த வட்டிக்காரனை மொதல் அடைக்கணும், இந்த பால்காரனுக்கு மொதல் கொடுக்கணும். 3 மாதம் பால்காரனுக்கு கொடுக்கல, அடகு வச்ச டொங்கட்டா நான் கவரிங்க போட்டிருக்கேன், மொதல் 25,000 கொடுத்து இந்த நகையை போய் திருப்பணும் அப்படின்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். 1,00,000 வரப்போன்னு சொன்ன உடனே நம்ம அக்காவுக்கு மனசு 25,000 இங்கே அடைக்கணும், 20,000 திருப்பணும், இந்த வாடகையை கொடுக்கணும், இந்த சீட்டு பணத்தை கொடுக்கணும், 1,00,000 க்ளோஸ். சரியா போச்சு, நேற்று என்னை வஞ்சிக்கிட்டு இருந்தேன், இருடா வரேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அந்த 1,00,000 காட்டிலும் இந்த வார்த்தை பெருசா பெருசு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்யான மாயையை பற்றுக்கொள்கிறவர்களுக்கு தங்களுக்கு வருகிற கிருபையை என்ன செஞ்சிடறாங்க? விரட்டி அடிச்சிடறாங்க. நம்ம வாழ்க்கையில பொய்யான மாயைகளை பின்பற்றக்கூடாது, பொய் வாயில வரக்கூடாது. ஒருத்தர் பொய் பேசுறானா அந்த பொய்க்கு பின்னால போகக்கூடாது, அந்த பொய்யை நம்பக்கூடாது. ஒருத்தர் உங்க வீட்டை குறித்தியோ உங்க சொந்தக்காரங்களை பத்தியோ ஒரு பொய்யான ஒரு தவறுதலை உங்க காதுல போட்டாங்கன்னா அது அப்படியா ஆமாவா அப்படிங்க நம்பினீங்கன்னா அந்த பொய்க்கு பின்னால போறீங்க, கிருபையை இழந்துடுவீங்க. ஜாக்கிரதை. கிருபையை இழக்கிறதுக்குண்டான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய்யை மாயை பின்பற்றுகிற யாரா இருந்தாலும் சரி கிருபையை இழக்கிறார்கள். எந்த ஒரு யாராவது ஒரு தவறான ஒரு செய்தி உங்கள் காதில் வந்து போட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது நீங்கள் ஆமா போட்டீங்கன்னா அவங்க பின்னால் போகிறீங்க. ஒருத்தர் ஒரு பொய்யை சொன்னாங்கன்னா அந்த பொய்யை நம்பிக்கிட்டு அவங்க மேலே தப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிருபையை இழக்கிறீங்க. அவங்கள தப்பாக நினச்சி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்கள குற்ற உணவோட பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவங்க பாடு, கர்த்தர் பாடு. நம்ம கற்பனை கட்டளையில் சரியாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. பொய் பேசுறவர்கள் வழியிலே போகக்கூடாது. இங்கே பாருங்க எப்படி போட்டிருக்கு, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். அதை பற்றி கொள்றதுனா பிடித்து கொள்றது, அதை நம்புறது,
அதை கேட்கறது. இதுதான் அப்படி உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ சில மனைவிமார் இருக்கிறாங்க, ஒரு சொல்கிறாங்க, ஏக்கா அவங்க வீட்டுக்காரர் சரியில்லை, ஒரு வாரமாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னக்கா நீ வேற, அவர் போகிறது சரியில்லை, அவர் ஒரு வாரமாக ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவர் தலையை பார்த்தியா எப்படி இருக்குது, இலவட்ட மாதிரி போயிட்டுருக்கிறாரு, இன் பண்ணி போகிறாரு தெரியுமா, அங்கே ஏதோ நடக்குது, நீ போய் வாட்ச் பண்ணி பாரு. பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா ஏறுது, இவர் பின்னாடி ஏறாரு, நான் ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, நீ போய் அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் 4 பொம்பளை ஏறத்தான் செய்யும், அது பின்னாடி ஆம்பளை ஏறிவான், அதுக்கு பொம்பளை பின்னாடி ஏறுறான்னு அர்த்தமா? 4 பேர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் 4 ஆம்பளை 4 பொம்பளை நிற்கும், அதில் ஒரு அம்மா பின்னாடி ஒரு போய் ஏறுவார். தொடர்ந்து 4 நாள் அந்த அம்மா ஏறும், இவர் ஏறுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை உடனே அதை பார்த்துட்டு வந்து, அந்த அம்மா ஏறுனா அந்த அம்மா பின்னாடி போகிறார், 4 நாளாக தொடர்ந்து ஏறுறாரு, பார்த்துக்கப்பா, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், ஒரு விதையை போட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா கணவனை பார்க்குறேன், என்னங்க அப்படின்னு சொன்ன வாயு, என்னங்க அப்படின்னது. அடுத்து என்ன, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா. அப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இந்த பொய்யான இந்த பொய்யான மாயையை பற்றிக்கிறத பிடிச்சிக்கிறதுனா நம்புறது. அதுக்கு ஆமாம் அப்போ நீங்கள் உத்தரவு சொல்லும் போது பற்றி கொள்றீங்க. அப்போ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால், தேவன் கொடுக்குற கிருபையை இழந்துடுறீங்க, தேவன் கொடுக்குற அற்புதங்களை இழந்துடுறீங்க. அதுதான் மாயையை பின்பற்றக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத சொல்கிறேன், நான் முடிக்க போகிறேன், கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நானாவெனில் இதெல்லாம் சொல்றது எங்க இருந்து சொல்றாரு? சொல்லுங்க. இருட்டுக்குள்ள சொல்றாரு. எங்க கடலுக்குள்ள போனா இருட்டா இருக்குமா இருக்காதா? சரி, அந்த கடலுக்குள்ள ஒரு மீன், எங்க ஒரு மனுஷனை விழுங்குற மாதிரி ஒரு மீன். இன்னைக்கு மழை பாம்பல ஒரு மனுஷன் அழகாக முழுங்கின உடனே ஸ்பாட்டில் விட்டு ஸ்பாட்டை விட்டு, ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு அறை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே ஒரு ரூம் மாதிரி வயிற்றுக்குள்ளே அறை இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே செண்டு வடைய வரும், மல்லிகைப்பூ வடைய வரும், உள்ள துர்நாற்றம் வரும். அந்த துர்நாற்றத்தின் மத்தியில் அவர் உட்காந்துருப்பார். டக்குன்னு ஒரு மீனை கடிச்சு அப்படியே உள்ளே இறக்கும். இவர் தலைமையில் மீன் வரும், மீன் குடல் விழுகும், ஏன்னா மீன் தலை விழுகும். இப்படி பார்ப்பார், ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். டக்குன்னு இன்னொரு மீனை டபக்குன்னு கடிச்சு கடிச்சு அப்படியே உள்ளே இறக்க பார்த்துக்கொள்ளுங்க. இவர் உட்காந்துருப்பார் மூலையில். உடனே இங்கிட்டு ஒரு மீன் செதிலுக்கு வந்து விழுகும், இங்கிட்டு வந்து மீன் தலை இப்படி விழுகும், மேலே டப்புன்னு விழுகும் பார்த்துக்கொள்ளுங்க, கல் மாதிரி விழுகும் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் உதறி தர்றாரு. இங்கே மூக்கில் ஒரு துர்நாற்றம். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எத்தனை நாள் உட்காந்துருக்காரு தெரியுமா? நம்மளாக இருந்தால் சீன் கலரியா, சீனு அப்படி என்ன அர்த்தம்? மர்கையா சீன் கலரியா. ஆனால் இவர் அந்த துர்நாற்றத்துக்குள்ள அந்த மீன் தின்ற எல்லா தீனியும் இவர் மேலே விழுக, இவர் உட்காந்துக்கிட்டு அந்த மீன் குடலெல்லாம் பார்த்துக்கிட்டு, மீன் உறுப்புகளை பார்த்துக்கிட்டு, மீன் வயிற்றை பார்த்துக்கிட்டு, மீன் எப்படி அந்த தின்னுபடி எப்படி ஜீரணிக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு அப்புறம் துதிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த துதி, இந்த ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய செவிக்கு போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. நடக்கிற காரியம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையிலே. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மீன், பெரிய பெரிய மீன், மனுஷனை விழுகிற மீன்லாம் கரையில் இருக்காது. மனுஷனை விழுங்குற மீன் எல்லாமே நடு கடல்ல இருக்கும். ஒருவேளை அந்த மீன் நடு கடல்ல யோனாவை அப்படின்னு கக்கிருச்சுன்னா அவர் செத்து போயிருப்பாரு. இங்கிருந்து வெளியே வந்து எப்படி நீந்த முடியும்? அவரு நடுக்கடல்ல அப்படியே கரை மேலே அப்படியே தண்ணி மேலே ஏறி இப்படி பார்த்தாருன்னா எங்கிட்ட சுற்றி முற்றி எங்கிட்ட கப்பல் வருதான்னு பார்க்கறதுக்கு அவருக்கு ஜீவன் இருக்காது. ஆனால் அந்த மீன் அப்படியே நீந்தி என்ன செய்து வருது. நீந்தி வந்து ஒருவேளை யோனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது குத்தும் போல தெரியுது, கக்கி எடுத்து வாந்தி எடுத்து நம்ம அப்படி நேராக என்ன செய்யுது, கரைக்கு வருதுங்க. எல்லாம் அப்பாவுக்கு ஒரு கையை தட்டுங்க பாபு. வசனம் சொல்லுது, மீனுக்கு தேவன்
அந்த மீன் அப்படியே பறந்து வந்து கரை ஓரத்தில் அப்படியே வாயை பழந்து அப்படின்னு ஒரு தவி போய் கரையில் மணலில் போய் விழுகிறாரு. எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாரு. மீன் அப்படியே சைங்கின்ட்டு அப்படியே பின்னாடி ஓடி தண்ணிக்குள்ளே ஓடுது. அதை கண்ணார பார்த்துட்டு ஐயா நடந்து போகிறாரு. எந்திரிச்சு யாருக்குமே தெரியாது 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என் தேவன் யோனாவை வெளியே கக்க விட்ட தேவன் இன்று அந்த 3 நாள் இல்லை, 3 மாதம் இல்லை, 3 வருஷம் இல்லை, பல பிரச்சனைகளை, பல துக்கங்களும், பல கஷ்டங்களுக்கும் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தா, அந்த யோனா போல வாழ்ந்து கொண்டா கர்த்தர் இன்னைக்கு உங்களை கரையில் கக்க வைக்க போறாரு. நீங்க எழும்பி ஓட போறீங்க. ஆமென், ஆமென். சந்தோஷமா? சந்தோஷமா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னை கரையில கக்க வைக்க போறார். ஒரு பிரச்சனைங்கிற மீனுக்குள்ள, ஒரு கடன் பிரச்சனைங்கிற மீனுக்குள்ள, ஒரு பலவீனங்கிற மீனுக்குள்ள நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த 8வது மாதத்துல நான் கரையில வந்து சேர போறேன். எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க. சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. திஷதர பலதர பலகரதர பலதர பலகரதர பலகரலரபா. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரம் வைக்கிறோம். இந்த வேளையிலே நீங்க சொல்லுகிற காரியம், நான் உன்னை கரையில வந்து விட போறேன். நடுக்கடலில் நீ தவித்து கொண்டிருந்தாய், ஆனால் இன்னைக்கு உன்னை கரையில நான் இறக்கி விட்டேன். நீ வேகமா ஓட போய் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. வாயை திறந்து, என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை ஆராதனை, கையை தட்டி ஆராதனை ஆராதனை. பாலைவனம் வந்தாலென்று, பெரும் பாடையோடு வந்தாலென்று, ஆமே பாலைவனம் வந்தாலென்று, பெரும் பாடையோடு வந்தாலென்று, ஜெயித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிளந்திடுவே. ஜெயித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிளந்திடுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை பாலைவனம் வந்தாலுண்டு என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாலைவனம் வந்தாலுண்டு என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாடிடுவேன் பாதை காத்திடுவா பயணத்தை தொடர்ந்திடுவே. பாடிடுவேன் பாதை காத்திடுவா பயணத்தை தொடர்ந்திடுவே. ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை மகிமையின் தேவனே மன்னாவை தருகின்றே. இயேசுவே மகிமையின் தேவனே மன்னாவை தருகின்றே. மறவாத எபினேசரே என் மனமகிழ்ச்சி நீதானையா. மறவாத எபினேசரே என் மனமகிழ்ச்சி நீதானையா. ஆராதனை ஆராதனை ராஜா ஆராதனை ஆராதனை வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே. வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே. உம்மையே நம்பியுள்ளே உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மையே நம்பியுள்ளே உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு என் முன்னை செல்கின்றாரே. ஆமே என்னை சுற்றிலோ இயேசு உண்டு என் முன்னை செல்கின்றாரே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், ஆர்எஸ் நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.